ஹார்வெஸ்ட் என்னென்ன எடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கீழே விழுந்த ஆப்பிள்ஸ் சரியா காய் வாட்டமாக இருக்குது, நல்லா விழுந்துருச்சு. இதை வச்சு நான் ஊறுகாய் பண்ண போகிறேன். ஓகே, அப்புறம் 2-3 தக்காளி கிடச்சிருக்கு. ரொம்ப பெருசு இல்லை, சும்மா அதில் வர பூச்சி வேறு இருக்குது. சரி, யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் இது என்ன தெரியுதா, வெங்காயம். இதை பாருங்கள், இந்த குட்டி வெங்காயத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெம்மு. இதோட ஒரே பெனிஃபிட் என்னென்னா இதில் நிறைய சீட்ஸ் இருக்குது, தெரியுதா, பிளாக் கலரில். சீட்ஸ் எடுத்தோன்னா நமக்கு நிறைய வெங்காயம் கிடைக்கும். பிளாக்காக இருக்குது பாருங்கள், தெரியுதா, அதான் சீடு. எனக்கு தெரிஞ்ச இந்த செடியிலேயே நிறைய இன்னும் கொட்டி இருக்கும். அங்கே வந்தாலும் சரி தான், இதை நான் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், வெங்காயம் தள்ளோட பெருசாக இருக்கு. எவ்வளோ ஃபீட் இருக்காங்க, 1, 2, ஒரு 3 ஃபீட்டுக்கு வளர்ந்துருக்கு வெங்காயத்தால். அப்புறம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கைக்கீரை. ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் வாசனையே மனமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி வச்சு கொஞ்சோண்டு சாம்பார் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை சாம்பார், கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சரி வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி குக்கிங். லெட்ஸ் டு ஆப்பிள் பிக்கல். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த நீளமாக இருக்கும்ல அந்த வெங்காயம் நல்லா வாசனையாக இருக்குது. கழுவும் போதே வாசனை, என் கையில் அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஆப்பிள் ஊறுகாய் ரெடி. இந்த உப்பு காரம் இந்த ஆப்பிளே ஒரு லைட்டு புளிப்பு இருக்குது, மாங்காய் அளவுக்கு பிடிக்க கிடையாது. பட் சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்குங்க. நான் வந்துட்டு வினிகர் இருக்குது, பட் நான் சேர்க்கலை. இந்த ஆப்பிளே கொஞ்சம் லைட்டாக டார்க்னஸ் இருக்குது, ஏன்னா அதில் ஒன்று வந்து க்ரீன் ஆப்பிள், அதனால் டார்க் வெண்ணிலாவே இருக்குது. ஸோ எனக்கு இது ஓகே. இன்ஸ்டன்ட் ஆப்பிள் ஊறுகாய் ரெடி.